அனைவருக்கும் வணக்கம். ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை எப்படி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்முடைய வெப் ப்ரௌசரில் போயிட்டு நம்ம ஜியோஜிப்ரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். த ஜியோஜிப்ரா த வேர்ல்டு ஃபேவரட் ஃப்ரீ மேத் டூல்ஸ் யூஸ்டு ஓவர் பை 100 இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ராவுடைய அஃபீஷியல் ஹோம் பேஜ். ஜியோஜிப்ரா டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் டீச் அண்ட் லேர்ன் மேத் இன் எ ஸ்மார்ட்டர் வேன்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கால்குலேட்டர். இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமையே நம்ம என்ன பண்ண முடியும்னா ஜியோஜிப்ராவை நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோவில் ஆஃப்லைனில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது என்ன பண்ணலான்னா இந்த ஜியோஜிப்ரா அப்படிங்கிற இந்த வார்த்தை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத் ரிசோர்ஸ்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேத் கால்குலேட்டர்ஸ் அண்ட் ஆப்ஸ்னு இருக்கும். அதில் எக்ஸ்ப்ளோர் ஆல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஜியோஜிப்ரா ஆப்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் திரும்பவும் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டார்ட் இன் ப்ரௌசர், ஆன்லைனில் நம்ம ஒர்க் பண்ணலாம், அல்லது டவுன்லோட். இந்த டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஜியோஜிப்ரா இன்ஸ்டாலேஷனுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வெர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜியோஜிப்ராவுடைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா இங்கே ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 அப்படிங்கிற ஒரு நியூ வெர்ஷன்ஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு கீ இருக்குது. ஸோ ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். அண்ட் மேக் ஆப்பிள் ஓஎஸ் அதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 இந்த மேக் ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் அதுக்கு கீழே முக்கியமாக நம்மளுடைய பாலிடெக்னிக் மேத் சிலபஸில் நம்ம ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 மோஸ்ட்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் ஒரு டீச்சர் அல்லது ஸ்டூடெண்ட் பிகினராக நீங்கள் ஜியோஜிப்ராவை நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த குட் ஓல்டு ஜியோஜிப்ரா 5 டெஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வித் இட் இஸ் அ கிளாசிக் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ்னு இருக்கும். அடுத்து விண்டோஸ் போர்ட்டபிள் அண்ட் மேக் போர்ட்டபிள், லினக்ஸ் போர்ட்டபிள் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு நான் விண்டோஸ் கிளாசிக் 5 இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய டவுன்லோட்ஸில் ஜியோஜிப்ரா விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 52.9 MB டேட்டா பேக்கேஜில் என்ன ஆகும்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இப்போது நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஃபைல் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோடனே நமக்கு என்ன கேட்கும்னா டு யூ வாண்ட் டு அலோவ் திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ் அப்படின்னு கேட்கும். நம்ம என்ன கொடுக்கலாம்னா எஸ்ன்னு கொடுக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 செட்டப் விசார்ட்னு சொல்லி கேட்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட்னு கேட்கும், இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோடனே ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பராக நம்முடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். GeoGebra 5 has been installed on your computer. Click finish to close the setup இருக்கும். ஃபினிஷ் கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா GeoGebra Classic 5 இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்முடைய கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், GeoGebra Classic 5 ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நமக்கு தெரியும் மேலே பாருங்கள் GeoGebra Classic 5 வந்துடுச்சு. மெனு பார் இருக்குது. அதுக்கப்புறம் டூல்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. இந்த டூல்ஸ் பற்றி ஏற்கனவே நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 நம்முடைய கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.